ஹாய் கைஸ், ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வந்து அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண 3 பிக்சர்ஸ் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். நான் ஹாரிஷ். வெல்கம் டு அனலைஸ் வித் ஹாரிஷ். பிச் 1ல் வந்த கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாம்யரா. இந்த கம்பெனி வந்து பனை ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்க ஒரு கம்பெனி. இவங்களோட மெயின் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டியை பொடியாக்குனது. அதாவது கருப்பட்டி அதே ஃபார்மில் இருக்கும்போது அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இல்லாததால் அதை பொடியாக்கி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பனங்கிழங்கு மாவு அதுவும் இவங்க வந்துட்டு நல்லா செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபவுண்டரை பார்த்து யாருன்னா கண்ணன் சொல்லிட்டு இவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் எடுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் 9 to 5 ஜாப்ஸில் இருந்துக்கிட்டே இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், யூஎஸ் அண்ட் யூஏஇ இந்த கண்ட்ரீஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. இவங்க எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 crore on 15 crore வேல்யூவேஷனில் கேட்குறாங்க. ஆனால் 15 crores அதிகமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நேட்டிவ் க்ரோர் வந்து அப்போவே வந்து நான் 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அது ஆனால் வேல்யூவேஷன் வந்து 15 crores முடியாது, 10 crores தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 15 crores வேல்யூவேஷனுக்கு அதுக்கு ஒரு வழியும் இருக்குது. என்னென்னா நீங்கள் 1 year முடிக்கும் போது நீங்கள் வந்து எவ்வளோ ரெவன்யூ வச்சுருக்கீங்களோ அதோட 3.3x டைம்ஸில் நான் வந்து வேல்யூவேஷனாக எடுத்துக்கிறேன். அது நீங்கள் 3 crores இருந்துச்சுன்னா அதை 3.3xல பண்ணும்போது எவ்வளோ வருதோ அந்த வேல்யூவேஷன் வந்து நான் கடைசி எடுத்துப்பேன். இப்போதைக்கு 10 crores வேல்யூவேஷனில் நான் 1 crore இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நம்ம ஃபவுண்டர் கண்ணன் வந்து இந்த டீலை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸில் வேதா அருண் என்ன சொல்கிறாங்கக்கா, அவங்க வந்து நேட்டிவ் லீடில் ஒரு பார்ட்னர். அதே மாதிரி நேட்டிவ் லீடில் இருக்க செயினில் யூஎஸில் வந்து தோசா மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து நீங்கள் இர்ஃபான் ஸ்வியோட வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. அவர் வந்து யூஎஸில் தோசையை கொண்டு போய் மசாலா தோசை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி செம்ம ஃபேமஸ் ஆன ஆள். அவர் அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா உங்களோட இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கும் எனக்கு யூஎஸில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இப்படி ஒரு பிஸ்னஸ் டீலையும் வேதாரும் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இப்படி ஒரு பிஸ்னஸ் டீலோட இந்த ஃபஸ்ட்டு பிச்சு முடியுது. அடுத்ததான் அந்த கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா சேவ் மாம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிபி டெஸ்ட், சுகர் டெஸ்ட், அப்புறம் வந்து நிறைய டெஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அவங்க ஒரு பேஷண்ட்டும் வந்து டாக்டரை பார்க்கறதுக்கு நியர்லி 50 into half an hourலேருந்து 1 hour வரைக்குமே டைம் ரொம்ப அதிகமாகுது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் இவங்க இந்த கம்பெனி வராங்க. என்னன்னா இவங்க வந்து பேசிக்காக என்னென்ன டெஸ்ட்லாம் எடுக்கணுமோ அதை வந்து முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அவங்க டைரெக்டாக போய் டாக்டரை பார்த்து என்ன செக்கப்போ அதை மட்டும் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்துடலாம் இல்லையா. ஸோ நிறைய டைம் சேவ் ஆகும் அப்படின்ட்டு அந்த பேசிக் செக்கப்புக்கான ஒரு சொல்யூஷன் கொண்டாடுறாங்க. அது என்னென்னா பிபி, அப்புறம் வந்து ஸ்லீப் டைமிங், வாக் டைமிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வேரபிள் அண்ட் அப்ளிகேஷன். அதை ட்ராக் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் வியூ பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஆரம்பத்தில் இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாட்ச் மாதிரி, ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கொடுக்கும்போது என்ன இருக்குன்னா வாட்சஸ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ட்ராக்கிங்லாம் ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்றதால அவங்க வந்து ஒரு ரீடிசைன் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஊரில் லேடிஸ் கிட்ட வந்து ஜென்ஸ் வாங்காத பொருளாக என்னன்னா அந்த தாலி, அது மட்டும் தான் அவங்ககிட்டே இருக்கும். ஸோ அந்த தாலியில் நம்ம இந்த சென்சார்ஸ் இதெல்லாம் இன்டிகிரேட் பண்ணோம்னா இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதை செய்கிறாங்க. இந்த பிச் வந்து ரொம்பவே எமோஷனாக இருந்தது. ஸோ எல்லாரும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இவங்க எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா 2 crores on 30 crore வேல்யூவேஷனில் கேட்குறாங்க. சேவ் மாம் கம்பெனி கிட்ட வந்து பேட்டர்ன்ஸ் வந்து 3 பேட்டர்ன்ஸும் இவங்க, அது மட்டும் இல்லாமல் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் இதை பற்றின டாக்குமெண்டேஷனும் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிச்சுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டு கடைசியாக வந்து நேட்டிவ் லீட் 70 lakhs-உம், ஜீட்டோ ஜிஃப் வந்து 60 lakhs-உம், மெட்டிஸ் ஃபேமிலியிலேருந்து 50 lakhs-உம் டோட்டலாக 1.8 crores இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து வேதா அருண் 20 lakhs-உம், சந்து நாயர் அப்படிங்கிறவர் 20 lakhs-உம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க கேட்டது 2 crores இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் 2.2 crores 0.2 crores எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் 20 crores வேல்யூவேஷனில் இங்கே ஒரு கண்டிஷன் வந்துச்சு. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளார, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 25-26ல் அவங்க வந்து 6 crores வந்து 6 crores ரெவன்யூ காட்டியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 20 crores வேல்யூவேஷன்றது வந்து 18 crores குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதனால் என்னன்னா இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து ஷேர் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவாக போகும். பட் என்னால் வந்து 6 crores ரெவன்யூ எடுத்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீலை சிவமாம் கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்த கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸினா மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு. இவங்க வந்து ஊபர், ஓலா, ரேபிடோ அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம். பட் இவங்க அவங்கக்கிட்ட எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து அந்த மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரி இல்லாமல் இவங்க வந்து 0 கமிஷன் ஃபார் டாக்ஸி டிரைவர்ஸ்க்கும், அதே மாதிரி மற்ற ஆப்ஸ்லலாம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நீங்கள் என்ன டிவைஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும், இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, வெதர் எப்படி இருக்குது, நீங்கள் அர்ஜென்சியில் இருக்கீங்களா, இல்லை உங்களோட பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால அந்த ப்ரைஸஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. இதெல்லாம் அந்த மற்ற ஆப்ஸ்லாம் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே எங்களோட பிளாட்ஃபார்மில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து கமிஷனும் வாங்கலை, அப்புறம் வந்து யூசர்ஸ்கிட்டே இந்த மாதிரி பண்ணலன்னா இவங்க எப்படி ரெவன்யூ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டவுட் வருது. அதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாக்ஸி வச்சுருக்கவங்களுக்குலாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்னென்னா, ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு வந்துட்டு நிறையா மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதுக்கான காஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இதெல்லாம் வந்துட்டு சடனாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஒரு மாடல் ரெடி பண்ணி அந்த மாடலில் இஎம்ஐ பேஸ்டாக இவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது என்னன்னா, எப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும், எப்போ என்ன தேவைப்பட்டாலும் அந்த 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாதிரி வச்சு அதுலேருந்து இவங்க வந்து ரெவன்யூ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்காக வந்து இவங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த மாதிரி மற்ற ப்ரொவைடர்ஸ் கிட்ட வந்து இது பண்ணுறதுனால அவங்க கிட்ட இருந்து ஒரு சார்ஜஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய ரெவன்யூ மாடல் இருக்குது. இவங்க வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 crores ஆன் 50 crores வேல்யூவேஷனில் கேட்குறாங்க. இவங்களோட பிஸ்னஸ் மாடலில் வந்து யாருக்குமே பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் நவ்யூ குளோபலோடைய நிக்கில் சந்தன் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு அந்த இடத்துல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் வந்து கவர்மெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ஆட்டோ பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் மாதிரி கிரியேட் பண்ணக்கூடாது, அது உங்களுக்கு ஒரு நல்ல இதாக இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து ஒரு ஷாக் நடக்குது. என்னன்னா, நாங்கள் ஆல்ரெடி இதை பண்ணிட்டோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் வந்து ஆட்டோஸ்க்கான அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு டீல் வந்து இது பண்ணியிருக்கோம், லெட்டர் ஆஃப் இன்டென்ட் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை தனியாக நீ முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபன் நடக்குது. அண்ட் நிக்கில் வந்து அகைன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஆப்பை வந்து நீங்கள் மற்ற ஸ்டேட்ஸில் மற்ற பிளேசஸில் வந்து ரெண்ட்டுக்கோ இல்லை வந்து சேல் பண்ணுறதுக்கோ, அதாவது அவங்க புதுசாக க்ரியேட் பண்ணாமல் நம்மள இந்த ஆப்பையே யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சார்ஜஸ் எடுத்துக்கிற மாதிரி ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஆண்டர்பிரினர்ஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் வந்து யூகேல இதுக்கான டீல் ஆல்ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் சிங்கப்பூர் அப்புறம் கனடாலையும் அதுக்கான டெஸ்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஷாக்கையும் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு ஷாக்னால ரொம்ப எக்ஸைட் ஆகி நிக்கில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா 1.5 crores ஆன் 50 crores வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டதும் அதே இன்வெஸ்ட்மெண்ட் தான், இவங்க கொடுத்துருக்கிறதும் அதே வேல்யூவேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஒரு சூப்பரான டைப்பில் இந்த பிட்ச் 3 முடியுது. இந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான இன்னோவேட்டிவான ப்ராப்ளம் சால்விங்ஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணி இப்படிலாம் நம்ம வந்து ஸ்டார்ட் அப் ரெடி பண்ணலாமா அப்படின்ட்டு ஒன்று. அதே மாதிரி கண்ணன் அவரோட ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி 9 to 5 ஜாபில் இருந்துட்டு இந்த கம்பெனி வந்து செம்மையாக டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு மோட்டிவேஷனான ஒரு எபிசோடாக முடிஞ்சிருக்கு. ஓகே, இதே எக்ஸைட்மெண்ட்டோட நான் அடுத்த எபிசோடில் உங்களே பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.